உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம், சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை வந்து உழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன் வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதை போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும்,
கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவன்தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டராக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள், ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 3 வருஷமாக அல்லது ஒரு 4 வருஷமாகவே எப்போ கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உள்ளே வந்தாரோ, அப்போ எப்போ சனியும் ராகுவும் துலாத்தில் கேது இருந்து மேஷத்தில் ராகு இருந்தார். நான் சொல்கிறது 2021. அந்த 21ல் ராசியில் கேது, மேஷத்தில் ராகு, கும்பத்தில் சனி. அப்போ இந்த காம்பினேஷனில் கடந்த ஒரு 2 ஆண்டுகள், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு 4 வருட காலம் ரொம்ப ஒரு போராட்டமான காலமாக, யுத்த காலமாக அமைந்து விட்டது. ரொம்ப ஒரு கஷ்டமான காலம்னா 2021லேருந்து 2025 4 வருஷம் படாத பாடு. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. நினச்சோம் கிட்ட போய் நடக்கிற மாதிரி இருந்து தள்ளி போயிடுச்சு. ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அது தோற்று போயிடுச்சு. இப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்களை, அதாவது வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பட்ட வலி, அவர்கள் பட்ட வேதனை இதுவரையில் யாரும் பட்டதில்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தர்மமான குடும்பமாக இருக்கும், நிறைய கடவுள் பக்தி இருக்கும், தெய்வம் சார்ந்த விஷயங்களில் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபட்டு உழைக்கக்கூடியவர்கள். அவங்கவுங்க பக்தி, அவங்களுக்கு உரிய தெய்வம். ஏன்னா நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வராங்க, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வராங்க. எல்லா சர்வ மதத்தினருமே கூட அவர்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதான் விஷயம். அப்போ துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட
கடந்த 4 ஆண்டுகள் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு. எதுவுமே எந்த ஒன்றுமே நல்லது நடக்கலை. அதான் விஷயம். அண்ணன் தம்பிங்க கூட புரிஞ்சிக்கல, அக்கா தங்கைகள் கூட புரிஞ்சுக்கல, உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள், கட்டிய மனைவியிலிருந்து எல்லாருமே மக்கார் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சில உறவுகள் மட்டும், ஒரு குடும்பம் மட்டும் சிறப்பாக இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், அதே போல் உங்கள் ராசியில் இருந்த 1, 7 மற்றும் 6, 12ஆக இருந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேது தான் மெயின் ப்ராப்ளம். ஒரு தொழில் செஞ்சுன்னு இருந்திருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, 2022, 23 கட்டாயமாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லைனா அது யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு ஐயோ நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக பிஸ்னஸ் விட்டு வெளியில் வருவீங்க. அல்லது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு சொத்தாக இருக்கலாம், அசட்டாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். உங்களால் அதுக்கு மேலே அங்கே நீடிக்க முடியாது. காலமும் நேரமும் உங்களை ஒப்படைச்சிட்டு வெளியில் வர சொல்லிடும். இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள், நிறைய அடையாளங்கள், நிறைய அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் கடந்த காலம். துலாம் ராசி என்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பர் டூப்பர். இவ்வளோதான் நமக்கு வேணும். கடந்த காலத்தை விடுங்க சாமி, நமக்கு எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அற்புதமான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. காரணம் என்ன தெரியுமா? இந்த ராகு உங்களுக்கு திரிகோணத்தில் அமையப்போகிறார். சனி 5ஆம் இடத்துல இருந்தப்போ உங்களை வச்சு செஞ்சார். ஆனால் இந்த ராகு 5ஆம் இடத்துக்கு போன உடனே உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, கோடான கோடி ஒரு நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. சார், 5ஆம் இடத்தில் அமையக்கூடிய ராகு அதிர்ஷ்ட ராகு. நீர் ராசியில் கும்பத்தில் போய் அமையக்கூடிய கும்பம் என்னங்க, அதுக்குள்ள நீர் நிரம்பி இருக்க போது. அந்த கும்பத்தில் அமையக்கூடிய ராகு சக்தி வாய்ந்த ராகு. நீரில் தண்டியில் பாம்புக்கு பலம் அதிகம். எல்லாம் வல்ல ஆதிசேஷன் எங்கே படுத்திருக்கிறாருங்க? பார்க்கடலில், நீரில் தான் படுத்திருக்கிறாரு. பகவான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தாங்கி இருக்கின்றார். அப்போது அந்த ஆதிசேஷனை போல துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். அது மன வலிகளாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், வலி வேதனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி. அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்கு, கன்னி ராசிக்கு, 3ஆவதாக துலாம் ராசிக்குத்தான் அதிகமான சுப பலன்களை இந்த ராகு கேது தருகிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதொருமை துலாம் ராசி என்பர்களே, இந்த வேர்ல்டு வைடு நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த பூமியில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் அமைகிறார்கள். பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை எல்லாம், எவராலும் செய்து காட்ட முடியாத சில விஷயங்களை எல்லாம் கூட அற்புதமான முறையில் செய்து காட்டக்கூடிய தகுதி
நம்ம துலாம் ராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது, நல்ல நேரம் கைகூடி வருகுது. துலாம் ராசி அன்பர்களே, செய்தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலையில் இடமாற்றங்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் சரியாகும். சின்ன சின்ன வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸெல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் கிடைக்கும். பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஒரு சில சூழ்ச்சிகளில் போய் சூழ்ச்சி செய்து உங்களை சிக்கலில் மாட்ட விட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் நடைபெறும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம். எனக்கு 40 வயசு ஆகுது சாமி, இன்னும் கல்யாணம் ஆகலை. 40 வயசு 42 வயசில் இன்னும் கூட பெண்களுக்கு கல்யாணம் ஆகலையா? போன வாரம் கூட ஒரு குழந்தை 41 வயசில் ஒரு அம்மா வந்தாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. நம்ம வாராகிட்ட வந்தாங்க, இம்மீடியட்டாக அவங்களுக்கு மேரேஜ். சொன்னதை செய்தாங்க, அவ்வளோதான் விஷயம். அதே போல் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க திருப்பூரில், கடுமையான ஒரு நல்ல குடும்பம், கடுமையான ஒரு கஷ்டத்தில் வராங்க, இம்மீடியட் சொல்யூஷன். ஒரு அரசியல் தலைவர் இந்த பக்கம் பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேம் டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டணும். அன்னை வாராகி செஞ்சு கொடுத்தாங்க. இதை போல துலாம் ராசி என்பர்களே, மலை போல் வருகின்ற பெரிய மலை மாதிரி உருண்டு வருகின்ற, பார்த்தா பெரிய பயமாக இருக்கக்கூடிய பயங்கள் கூட ஒன்றுமே இல்லாமல் செய்து கொடுப்பாள் அன்னை வாராகி. ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு அற்புதமாக உள்ளது, பயம் வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.